வணக்கம். நடிகர் அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 ஹீரோ அவர்கள் கோயில் திருவிழா கூட்டங்களில் பக்தர்கள் காணாமல் போனாலோ யாரை கைது செய்வார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கூட்ட நெரிசல்களில் இறந்துவிட்டால் அதற்கு யார் பொறுப்பு? அது திருவிழா கோலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கல்யாண கோலமாக இருந்தாலும் சரி, அதற்கு முழு பொறுப்பு யார்? இந்த கேள்விகள் எல்லாமே இந்த கைதின் விவகாரம் எதற்காக கைது செய்யப்பட்டார், இல்லை இவரே போய் எதுவும் தாக்கினாரா, இல்லை அப்பிறகு எதற்கு இந்த கைது விவகாரம் என்ற கேள்வியும் பொதுமக்கள் அளவிலே எழுந்திருக்கிறது. அப்போ அரசியல்வாதிகளின் மாநாடோ எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கிறது கடந்த 50 ஆண்டுகளாகவே. அப்போது அந்த மாநாட்டில் எத்தனை பேர் இறந்துருக்கலாம், எத்தனையோ மீட்டிங்கில் போயிருக்கிறாங்க, இறந்துருக்கிறாங்க. கூட்ட நெரிசல்களில் இது மட்டும் இல்லை, எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ இதற்கெல்லாம் கைது செய்யப்படவில்லையே. அப்போது அல்லு அர்ஜுனாவுக்கு மட்டும் ஏன் இந்த கைது விவகாரம் என மக்கள் பார்வையில் முதலிடமாக வைக்கப்படுகிறது. ஏன், எதற்கு? இந்த கேள்விகளை ரசிகர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பொதுமக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே போலீசார்களுக்கு தகவல் அளித்ததாக தியேட்டர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பந்தோபஸ்து கேட்டு அனுப்பிய கடிதத்தையும் வெளியிட்டுள்ளது. அதில் அல்லு அர்ஜுன், ஹீரோயின் மற்றும் விஐபிகள் 9:30 மணி அளவில் காட்சிக்கு வருவதாகவும், மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் போதிய பாதுகாப்பு வேண்டும் எனவும் ஏசிபிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. யார் மீது தவறு என ரசிகர்களும் கேள்வி எழுப்பி வந்த வண்ணம் மூலமாகவே இருக்கிறது. அப்போ இதற்கு யார் முழு பொறுப்பு? இதற்கு சட்டம்தான் பொறுப்பா, அல்லது காவல்துறை தான் பொறுப்பா, அல்லது ஹீரோ தான் பொறுப்பா, அல்லது தியேட்டர் உரிமையாளர் தான் பொறுப்பா? இதற்கு யார் என்ற கேள்வி பலரும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2017ஆம் ஆண்டு ரைஸ் பட ப்ரமோஷனுக்காக ஷாருக்கான் ரயிலில் பயணித்தார். அவரை காண வந்தோரோ ரயில் நிலையத்தில் கூடிய கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அவ்வழக்கில் இது போன்ற கூட்ட நெரிசலில் ஏற்படும் விளைவுகளுக்கு நேரடி ஈடுபாடு நிரூபிக்கப்படாத வரை பிரபலங்கள் பொறுப்பேற்க முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை சுட்டிக்காட்டி அல்லு அர்ஜுனுக்கு மட்டும் தனி சட்டமா என ரசிகர்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பி வந்துள்ளனர். இந்நிலையில் அல்லு அர்ஜுன் கைதில் எனக்கு தொடர்பு இல்லை என அந்நாட்டு முதலமைச்சர் ரேவந்த் அவர்கள் விவகாரத்தில் தனக்கு தொடர்பு இல்லை என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் சட்டமும் போலீஸும் அதன் கடமையை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ரேவந்த் ரெட்டியின் பெயர் நினைவில்லாமல் வெறும் சிஎம் என அல்லு அர்ஜுனா கூறியதால் அவர் கைது செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டும் பொதுமக்கள் அளவிலும் ரசிகர் அளவிலும் எழுந்துள்ளது. ஆகவே இது யாருடைய குற்றம் என மக்கள் பார்வையில் முன்வைக்கப்படுகிறது. அல்லு அர்ஜுன் கைது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா? சினிமாவும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று பிணைந்த விஷயம். தற்போது அல்லு அர்ஜுன் கைதாகி இருப்பது தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் பழிவாங்கும் நடவடிக்கை என எதிர்க்கட்சியான பாரத ராஷ்டிரிய சமிதி பிஆர்எஸ் குற்றம் சாட்டி வருகிறது. சக்சஸ் மீட்டிங்கில் ரேவந்த் ரெட்டி பெயரை அர்ஜுன் கூற மறந்து விட்டார் என்பதால் தான் இக்கைது என பிஆர்எஸ் குற்றம் சாட்டுகிறது. இதில் ஆந்திரா கல்யாண் பவன் என்ன சொல்ல போகிறார் என கேள்வியும் எழுந்துள்ளது. ஆகவே குற்றம் யார் மீது என்ற கேள்வியும் மக்கள் நிலையிலும் எழுந்துள்ளது. ஆகவே தவறு யார் செய்தாலும் குற்றம் குற்றமே ஒரு பக்கத்தில் இருந்தாலும், ஆனால் நியாயத்தின் பக்கம் நடக்க வேண்டுமே தவிர என்று சொல்லிக்கொண்டு நெல்லை மாவட்டத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.